தமிழகத்தின் மின் தேவையை பூர்த்தி செய்து மின் உற்பத்தியில் மாநிலம் தன்னிறைவை பெற்றிருப்பதுடன் எதிர்காலத்திற்கு தேவையான மின் திட்டங்களையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிறைவேற்றி இருப்பதாக சட்டப்பேரவையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. சட்டப்பேரவையில் இன்று மின்சாரம், மதுவிலக்கு, ஆயத்தீர்வைத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் திரு நத்தம் இரா விஸ்வநாதன் 60% மேற்பட்ட மேட்டூர் அனல்மின் நிலைய திட்டப்பணிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆட்சி பொறுப்பேற்ற பின்னரே நிறைவு செய்யப்பட்டு செயல்பாட்டிற்கு வந்ததாக தெரிவித்தார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அதிவிரைவாக செயல்பட்டு நடவடிக்கை மேற்கொண்டதன் பயனாக தமிழகம் தற்போது மின்சார உற்பத்தியில் தன்னிறைவை அடைந்திருப்பதாகவும் எதிர்காலத்திற்கு தேவையான மின் உற்பத்தி திட்டங்களையும் முதலமைச்சர் செயல்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இப்பொழுது தற்போதைய மின் தேவை 13,000 13,500 மெகாவாட் அளவிலே இன்றைய இருக்கிறது டிமாண்டு. அந்த மின் தேவையை கணக்கில் கொண்டு அதற்கு வேண்டிய இப்பொழுது மின் கொள்முதல் மூலமாகவும் மின் உற்பத்தி மூலமாகவும் ஏற்கனவே நடைபெற்று வருகின்ற மின் உற்பத்தி நிலையங்களை சிறப்பாக பராமரிப்பதன் மூலமாகவும் புதிய திட்டங்களை விரைவாக கொண்டு வந்து செயலாக்கத்திற்கு வந்திருக்கிற காரணத்தினாலும் இப்பொழுது நம்ம தன்னிறைவு அடைந்திருக்கிறோம். ஆண்டுக்கு ஏறத்தாழ 7% மின் தேவை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே கணக்கிட்டு பார்த்தால் அடுத்த ஆண்டு 14,500 மெகாவாட் வரை தேவை கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வருங்காலத்தினுடைய தேவையும் அறிந்து அதற்குரிய திட்டங்களை எல்லாம் இங்கே செயல்படுத்தியிருக்கிறார்.